அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜனநாயகன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொளி யாருக்குன்னு சொன்னால், நம்முடைய தமிழ்நாட்டில் பிஜேபி மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு தான் இந்த காணொளி. நீயே டான்ஸ் எல்லாம் போட்டு கூத்தாடிட்டு பெண்களோட தளபதியை டான்ஸ் ஆடக்கூடாது, ஒரு அரசியல் தலைவர் இப்படிலாம் அநாகரிகமாக பொது இடங்களில் நடந்து கொள்ளக்கூடாது, இது தகுதியற்றதுன்னு சொன்னேன். நீ டான்ஸ் ஆடினா தகுதியானது, அடுத்தவன் டான்ஸ் ஆடினா தகுதியற்றது. அப்படித்தானே ஐயா அரசியல்வாதி? நீ நேர்த்தியான அரசியல்வாதியா? இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாதுன்னுவாங்க, அது உனக்கு தான்யா பொருந்தோம். ஏதோ என்ன சொன்னீங்க? கூரை ஏறி கோழி பிடிக்காதவன் வானம் ஏறி வைகுண்டம் போக மாட்டானா? ஏயா பழமொழி சொல்றதுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுயா, ஆனால் வாழ்ந்து காட்டுறதுக்கு உங்களுக்கு தெரியுமா? யூனிட்டியை பற்றி தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, யோகிதை இல்லை. சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதியை பற்றி, சம உடைமையை பற்றி, சகோதரத்துவத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு இது இல்லை. கொள்கை கோட்பாடுகளில் உங்ககிட்ட பிரிவினைவாதத்தையும் மதவாதத்தையும் ஜாதியையும் கொண்டாந்து திணிச்சு மக்களை பிளவினவாதத்துக்குள்ளே கொண்டு போய் சனாதனத்துக்குள்ளே கொண்டு போய் வெட்டிக்கிட்டு மாய வைக்கிறீங்க. முதல்ல நீங்கள் மக்களுக்கு நல்ல செய்ய வந்த அரசாங்கம் கிடையாதியா? நீங்கள் இப்படி தான் எல்லாத்தையும் குழப்பி 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 மக்களை தெளிவற்ற வாழ்வில் கொண்டு போயிட்டு இப்படி ஆட்சி நடத்துறீங்க. நீங்கள் நாகராம் கோட்சேவனுடைய வழித்தோன்றல் தானையா? சாவர்கருடைய பிள்ளைகள் தானையா? நீங்கள் அப்பேற்பட்ட நீங்கள் மோசமான கொடூரர்களையா? உங்கள் இனத்தில் இருக்கிறவர்களையே கொன்னவர்கள் தானையா? அதனால ஆரோக்கியம் உள்ள அரசியலை பேசுங்க, கொள்கை பேசுங்க, சித்தாந்தத்தை பேசுங்க. மனுஷனுடைய தனிப்பட்ட வாழ்வை பொதுத்தலங்களில் கொண்டாந்து பேசுறதுக்கு எந்த சட்டையா இடம் கொடுத்துருக்கிறது? உங்களுடைய தலைவர்களுடைய வாழ்வியலை வந்து புரட்டி பாருங்க, சந்தி சிரிக்குது. நீங்க முதல்ல உங்களை சரி செஞ்சுக்கின்னு வாங்க அரசியல் வாழ்வுக்கு, புரியுதுங்களா? அதனால எங்க தலைவர் மக்கள் பேராதரவு பெற்ற ஒரு பெரிய தலைவர். இன்றைக்கு மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கு. அதனால எங்க பசங்க மோசமானவங்க, அந்த நிலைமைக்கு அவங்கள ஆளாக்கிடாதீங்க, கீழே இறங்க வைக்காதீங்க. கொஞ்சம் டீசெண்டாக பொதுத்தலங்களில் ஆர்கியூ பண்ணுங்க. திரிஷாவை குறித்து, தளபதியை குறித்து அவர் இப்படி அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை குறித்து விமர்சித்தது என்பது மிக வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம், எச்சரிக்கிறேன். நீங்கள் பொதுத்தலங்களில் நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன். நன்றி, வணக்கம்.